பிரைஸ் தி லார்ட். ஒரு முதலாளி எப்போது ஆசீர்வாதங்களை பெறுகிறான் என்பதை பார்க்கலாம். 4 காரியங்களை செய்யும் போது முதலாளியுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படும். முதலாவது, ஊதியத்தை உடனுக்குடன் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்று உபாகமம் 24:15 சொல்லுகிறது. கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும் உனக்கு இழக்கலாகாது. அதை கொடாவிட்டால் உண்மை கொடுத்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான். அது பாவமாக இருக்கும். அப்போ பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படாது. இரண்டாவது, ஊழியக்காரன் மீது அக்கறை செலுத்த வேண்டும். யோபு 31 சொல்றாங்க. அது யோபு இப்படியாக சொல்றாரு, என்னோட கிட்ட வேலை செய்யறவங்க துஷ்பிரயோகப்படுத்துறான்னா தேவன் என்னை அவங்க முறையிடுவாங்க தேவனை நோக்கி. அப்போ தேவன் என்னை ஆராய்ந்தால் நான் அவனுக்கு என்ன பதில் அளிப்பேன் என்று சொல்லி, என்னோட தேவனுடைய பாதையில் எல்லா மனுஷனும் சமம், பாரபட்சம் இல்லை. எனவே எந்த அநீதி செயலும் தேவனை அவமதிப்பதாக கருதப்படுகிறது. மூன்றாவது, அவர்களை மரியாதை செலுத்தவன் மிரட்டக்கூடாது. எபேசியர் 6:9 சொல்லுகிறது, உங்கள் வேலையாட்களை மரியாதையுடன் நடத்துங்கள், அவர்களை மிரட்டக்கூடாது. நான்காவது, நீதியை நியாயம் செய்ய வேண்டும் என்று கொலோசியர் 4:1 சொல்லுகிறது. பரலோகத்தில் உங்கள் எஜமான் இருக்கிறார், அதனால் நீதி நியாயம் செய்யுங்கள்.